அந்த மிருகத்தை பிடிச்ச அப்புறம் அந்த மிருகம் கொடுத்த வாக்குமூலம், ஆமாம் நான் தான் எல்லாம் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான். சரியா? ஆனால் அவன் பண்ணப்போ போதையில் இருந்தானா, அவனுக்கு குடிப்பழக்கமா. இதெல்லாம் விட அவன் போலீஸோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, தன்னார்வலர் அது மாதிரி அங்கே வேலை செய்கிறவனா. இப்படி ஒரு பர்சனை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்படி வேலைக்கு வச்சாங்க? அது நமக்கு முதல்ல தெரியவே இல்லை. அப்போது இந்த போதைப் பொருள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் சுற்றி வருது? இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு ஏன் யாருமே குரல் கொடுக்க மாட்றாங்க? யாருமே முன் வர மாட்றாங்க? முதல்ல இந்த உலகத்தில் தப்பு நடக்கிறது பிடிச்ச அப்புறம் என்ன காரணம்னு கேட்டாக்கா, எல்லாரும் சொல்கிற ஒரே காரணம், அவன் குடிச்சு போதையில் பண்ணான், இல்லைன்னா மனநல சரியில்லை, இல்லைன்னா அவன் ஒரு சைக்கோ. இது இது ஒரு சப்பக்கட்டு மாதிரி இருக்குதுங்க. ஆமாம், ஒரு விலகம் கொடுமையானது. அந்த விலங்கால் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, அந்த விலங்கை அடித்து கொன்னுடுறோம் நம்ம, இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்தால், குட்டி பாம்பு வருது, அது வளர்ந்துச்சுனாக்கா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாம்பை வளர்க்க முடியுமா? அது மாதிரி தான் எல்லாமே மனுஷ இனங்களில் சுற்றுற சில விலங்குகளையும் நம்ம கண்ணுக்கு தெரிகிறப்பவே அதை கொன்னுடணும், அதை வளர்க்கக்கூடாது. ஸோ அது விலங்காக மாறுறதுக்கு காரணம் நம்மளை மாதிரி சுற்றி இருக்க சொசைட்டி. அது போதைப் பொருள், ஆடம்பரம், மற்றவனங்களை ஒதுக்கி வைக்கிறது, ஆபாசமான படங்கள், இதெல்லாமே தான் இதுக்கு ஒரு வித காரணமெல்லாம் இருக்குது, இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒழிக்கணுமா அப்படின்னு கேட்டால், அது நம்மளால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ரொம்ப நம்ம பெருசாக வளர்த்துட்டோம். இந்த விலங்குகளுக்கெல்லாம் தீனி போட்டு 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 நம்ம வளர்ந்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி விலங்குகளுக்கு நம்ம கொடுமையான தண்டனை கொடுக்குறப்போ அடுத்த விலங்கு இந்த வேலையை செய்யாது. இதை நம்ம எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ இந்த டாக்டருக்கு நடந்தது பிரச்சனை, டாக்டர்ஸோட பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம ஒதுங்கி நிற்காம, நம்ம வீட்லேயும் ஒரு பெண் குழந்தை இருக்குது, பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாளைக்கு இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நம்ம எல்லாருமே இதுக்கு குரல் கொடுக்கணுங்க. நம்ம எல்லாருமே இதுக்கு போராடணும். இந்த ஒரு மிருகத்துக்கு கொடுக்குற ஒரு தண்டனை சொசைட்டியில் உலாத்துற அத்தனை மிருகங்களுக்கும் ஒரு பாடமாக அமையணும். யாருமே நினச்சி கூட அதே மாதிரி இந்த தீர்ப்பு பாருங்கள், 9ஆம் தேதி நடந்தது. இன்றைக்கி டேட் என்ன ஆகுது? இன்னும் இழுவையிலே இழுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு? எல்லாமே கன்ஃபார்மாக கண்கூடாக எல்லாமே தெரியுது. ஆனால் தண்டனைகளை தள்ளி போடுறாங்க. எதனால்? அதுவும் தெரியல.